அன்புமணிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்த கடிதத்தை ரத்து செய்ய கோரி ராமதாஸ் வழக்கில் பிப்ரவரி 2ஆம் தேதி விசாரணை என்ற அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் பிப்ரவரி 2ஆம் தேதி விசாரணை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வழக்கின் முழு விவரங்கள். பாமக உரிமை தொடர்பாக தலைவர் அன்புமணிக்கு நிறுவனர் ராமதாஸ் இடையில் மோதல் நடந்து வரும் சூழலில் கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அன்புமணி முகவரிக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்தை ரத்து செய்து தனது முகவரிக்கு கடிதம் அனுப்ப உத்தரவிடக் கோரி கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கடந்த 2025 மே மாதமே பதவிக்காலம் முடிந்த நிலையில் கட்சியின் தலைவராக நீடிப்பதாக போலி ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளதாக அன்புமணி மீது ராமதாஸ் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கட்சி நிறுவனர் என்ற முறையில் தனது அங்கீகாரம் இல்லாமல் சட்டவிரோதமாக கட்சி கூட்டங்களை நடத்தி அன்புமணி உரிமை கோர முடியாது எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ள அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பி இருக்கக்கூடாது என்றும், சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக தனக்குத்தான் கடிதம் அனுப்பி இருக்க வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மாம்பழ சின்னத்தை யாருக்கும் ஒதுக்காமல் முடக்கும் என உத்தரவாதம் அளித்திருந்தது. ஆனால் இதனால் வரை சின்னத்தை முடக்கவில்லை எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் பிப்ரவரி 2ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை என்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.